ஹாய் கைஸ், இன்றைக்கி நமக்கு ரெண்டு டாக்குக்கும் சாப்பாடு வைக்கிறோம். உல்ஃபினா ராக்கிக்கு அரிசி இங்கே இருக்குன்னு ஊற வச்சு குக்கரில் வச்சுருக்கேன். அது கரண்ட் அடுப்பு பதில் தான் வைப்பேன் எப்போயுமே நாய்க்காக சாப்பாடு தனியாக. அதுக்கப்புறம் இதில் இஞ்சி, ஏலக்காய், இஞ்சி, அது பட்டை, சோம்பு, கொஞ்சம் மிளகா அதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் கறி வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். டப்பாக்குள்ளே போட்டு ஃப்ரிட்ஜில் அப்படி கால், தலை, தோல் இதுமாரி வேஸ்ட்டு கறியெல்லாம் கடையில் போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன். அடுப்பு வச்சுருக்கிறேன். இதில் என்ன சேர்த்து சமைக்கலாம். இது கொத்தமல்லி, புதினா தழை இதெல்லாம் நம்ம மாடித்தோட்டத்தில் வச்சுருக்குறோம். அதை பொரிச்சாலே கொஞ்சம் அதோட சேர்த்து போடலாம். அப்போ தான் கொஞ்சம் வாசமாக இருக்கும். டாக் ரெண்டு நல்லா நீட்டாக சாப்பிடும். செடியெலாம் நல்லா வளர்ந்துருக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி பொரிச்சிக்கலாம். உல்ஃபினா என்ன பண்ணுறா? கொத்தமல்லி, புதினா தழை இதில் இருக்குது. ரோஜா செடியோடு இருக்குது. உல்ஃபி பொரிச்சாச்சு. எல்லாம் தண்ணி கீழே ஆகுது. இதில் குச்சி கொஞ்சம் தூக்கி வைக்கணும். அடியில் கீரை காயிற மாதிரி. அது நம்ம ஆடி வேஸ்ட் ஆயிரும். உல்ஃபி கீழே வா. எதுக்கு கட்டி பார்க்குறேன் அப்படியா? எப்பயுமே 3 டம்ளர் அரிசி ஊற வைப்போம். அதுக்காக 3 டம்ளர் அரிசி ஊற வச்சு கழுவிட்டு 6 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சுக்கிட்டு ஹை ஸ்பீடில் வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே போட வேண்டியதான். அதுக்காக தனியாக இது பண்ண முடியாது. கரண்டி அங்கே இருக்குது. கரண்டி எடுத்து வந்து எப்படி திறப்போம். இப்போ கொதினாலாம் அப்படியே போட்டு வேண்டியதான். இப்போ வாசத்துக்கு நல்லாயிருக்கும். புதினா எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா போட்டு வட்டை சோம்புலாம் நல்லா போட்டு நல்லா கிண்டிட்டு வந்துடுவேன். உப்பு மட்டும் சேர்த்தாமல் இருந்தால் உப்பு நாய்க்கு எடுத்து சேர்த்த மாட்டோம். ஆனால் உப்பு போடக்கூடாது. அப்புறம் இந்த கறி எடுத்து அப்படியே கொட்ட வேண்டியதான். இந்த குக்கர் நாய்க்காக குக்கரு வாங்கியிருக்கேன். நாய்க்காக குக்கரு, அடுப்பு எல்லாமே. போட்டாச்சு கறியெல்லாம். அப்புறம் கால் வேஸ்ட்டு இதில் பிடிச்சதில் ஐஸ் கட்டியில் போட்டு மறுபடியும் வச்சுருவேன். கொஞ்சம் பாதி போட்டுட்டு நாளைக்கு பாதி போட்டு வச்சுருவேன். தலை, கால், வாத்து, மூக்கு எல்லாமே இருக்கும். நல்லா ஒரு கிண்டி கிண்டிட்டு பாருங்க. வாத்துத்தலை, கோழித்தலை எல்லாமே நல்லா ஒரு கலக்கி அதை மூடி வச்சிடலாம். அவ்வளோ மூடி கரெக்டாக வச்சிட்டோம்னா 1/2 மாதத்தில் வச்சு வந்துடும். நல்லா வெந்து அதுக்கப்புறம் நாய்க்கு எடுத்து போட வேண்டியதான்.